ஃபாலோ ஆகும். அப்ப நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப இந்த இடத்த கிரீனோ ரெட்டோ இப்படி இருக்கு. சரி, நல்ல ஒரு சாலிடா அடிச்சிருக்கேன் அப்படி. ஓகே, இப்ப இதுக்கப்புறம் கிரீன் ஓபன் க்ளோஸ்னு ஒண்ணு இருக்கு. இங்க பாருங்க, ஓபன் க்ளோஸா, கரெக்ட் தானே? கிரீன் இப்படி வருதுன்னா எப்படி இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி செல் பண்ண தோணும்? புரியாதுல? இந்த பிக் கேப் ஃபில் பண்ணிட்டாங்க. கிரீன் வந்து வீக்கா வருது சார். கிரீன் வீக்கா வந்து அடுத்து ஸ்ட்ராங் செல்லர் வருவான்ல சார்? அதுதான் நான் கேக்குறேன் சார். கிரீன் வீக்கா வந்துட்டு அடுத்து செல்லர் தான் வரான். பட் அந்த கிரீன் வந்து நம்ம வேலிடா எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். நோ நோ, அந்த இடத்துல கிரீன் வீக்கா இருந்தா அடுத்து செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா உடனே என்ட்ரி போட்டுரும். ஓகே சார். சோ இந்த இடத்துல இவன் ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல. நீங்க எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருதுன்னா இங்க பாருங்க, எல்லாருக்குமே தான் சொல்றேன் நானு, வேற இல்ல, இந்த ஷூட்டிங் ஸ்டார் வருதுன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வர்றது வேற, மார்க்கெட் ரிவர்ஸ் போறப்ப வர்ற கிரியேட் பண்ற ரெசிஸ்டன்ஸ் வேற. இது மார்க்கெட் ஒரு லெவல பிரேக் பண்ணி கிரியேட் பண்ற ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா எல்லாருக்கும்? இது மார்க்கெட் கிரியேட் பண்ண ரெசிஸ்டன்ஸ போய் தொட போற லெவல். ஓகே, இப்ப இந்த ரெசிஸ்டன்ட்க்கு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஃபார்ம் ஆயிருக்கல. இந்த விக் ப்ரீவியஸா ஒரு இப்படி ரெட் பாடி போட்டு இங்க ஒரு பையரை இப்படி வின் பண்ண இடத்த போய் ட்ரிகர் பண்ணிருக்கான்னு பாத்தி இப்படி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி டவுன் ஆகும். ஓகே, நான் சொல்றது புரியுதா? ஒரு ரெசிஸ்டன்ட் மார்க்கெட் இத பிரேக் பண்ணிட்டான், அப்ப இது சப்போர்ட். அப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரியாது எங்க ரிவர்ஸ் ஆகும் எந்த இடத்துல இருந்து. இப்ப இது கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இதுதான் நியூ ரெசிஸ்டன்ட். ஓகே, அப்ப இந்த இடத்துக்கு போறப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு செல்லரை ஒரு பையரை செல்லர் வின் பண்ணிருப்பான். இங்கேயே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டான்னா அது இந்த மாதிரி வந்து அடிச்சிட்டுனா அது ஷியூரா இறங்குவான்னு சொல்ல வரேன். புரியுதா? மோஸ்ட்லி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஸ் கிளியர் சார்? ஒரு சின்ன ஐடியா சார். இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு முன்னாடி வைக்கிற கிரீன் கேண்டில் எந்த ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வின் பண்ணதோ அந்த டவுன் தெரியும் சார். இங்க ஒரு பையரை செல்லர் வின் பண்ணிருக்காங்க, அத போய் இவங்க ட்ரிகர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு செல் என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி டவுன் தான் ஆவான். அதுலயுமே இங்க நீங்க கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டா இன்னும் சூப்பரா இறங்குவான்னு சொல்ல வரேன். ஓகே, அதுக்குதான் இங்க நான் ரெஃபரன்ஸா ஷேர் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன், ஒரு மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு இங்க உள்ள ரெசிஸ்டன்ட்ட. அப்ப நியூ ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகி இறங்கியிருக்கான். அப்ப இங்க போற ட்ரெண்ட் இந்த ப்ரீவியஸா ஒரு பையர், அதாவது இங்க நடக்கிற சிச்சுவேஷன், இங்க ஒரு பையரை செல்லர் வின் பண்ண எடுத்து இங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டானா சூப்பரா இறங்குவான். ஈவன் இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் கூட ஃபார்ம் ஆகும். அதுதான் நான் இங்க ஷேர் பண்ணிருக்கேன். இதுல வந்து செகண்ட் ரெட் பாடி வீக்கா இருக்கு, ஆனா தேர்ட் ரெட் ஸ்ட்ராங்கா இருக்குனால நீங்க எதாவது எடுத்துக்கலாம், நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். சார் அடுத்து ஒரு டோஜி வரா, பயப்பட தேவையில்லை. மறுபடியும் கிரீன் வந்தாலும் என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. மறுபடியும் என்ன பண்ணுவான், ரெட் அடிப்பான். இப்ப இன்னைக்கு நிஃப்டில கூட நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். நிஃப்டில சார் எனக்கு ஒரு 3 மெசேஜ் பண்ணீங்க சார், அது எப்படி சார் அங்க போட்டிருந்தீங்க, ஐ மீன் அந்த இடத்துல எப்படி அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு 3 பேரு. ஜஸ்ட் இன்னைக்கு ராஜேஷ் சார் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணீங்க? கிட்டத்தட்ட அது எத்தனை பாயிண்ட் போச்சுப்பா? 150 பாயிண்ட் போனான்னு நினைக்கிறேன் சென்செக்ஸ்ல. யார் அதை யூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? பாக்கலையா? 81,800 சி இங்க இருந்து கொடுத்தாரு 720ல. அடுத்து எவ்வளவுல இருக்கான்? 770. அடுத்து எவ்வளவு போனான்னு எனக்கு தெரியல. ஓகே, சி நான் மோஸ்ட்லி சார்ட் போடலன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் நல்லா இல்லைன்றத நினைச்சுக்கோங்க. எல்லாருக்குமே சொல்றேன், மோஸ்ட்லி எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தாதான் நான் சார்ட் டிரா பண்ணி ஷுவர் ஷார்ட்டா சொல்லுவேன். எனக்கு கான்பிடன்ஸ் இருந்தாதான் சொல்லுவேன். அது தெரியாம நீங்க பாட்டுக்கு போய் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கீங்க.
ட்ரேட் எடுத்து லாஸ் பண்றீங்க? எனக்கு சார்ட் போட்டு வரைஞ்சு இது டார்கெட் இது இதுன்னு சொல்ல தெரியாதா? மார்க்கெட் நல்லா இல்ல, சார் வாய்ஸ் நல்லாவே பிரேக் ஆகி வருது சார். இல்ல கிளியரா இருக்கு சார். கிளியரா தானே இருக்கு. கிளியர் சார். கிளியர் தான். உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் சார்ட் போடலைன்னா மார்க்கெட் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஐ மீன் அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரேட் அவாய்ட் பண்ணீங்க, ஸ்டாக்ஸ்ல போய் பண்ணுங்க. இந்த இருக்கு சரியா. இதுக்கு முந்தின சார்ட் எங்க இருக்கு? நிஃப்டி இங்க வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷருக்கு தான் மார்க்கெட்ல நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன், பிளாக். இது ட்ரிகர் பண்ணிருக்கான். நான் இதுக்கப்புறம் எந்த பாக்ஸ் எந்த விக்கும் அடிக்கல, கரெக்டா ட்ரிகர் பண்ணிருக்கான். ட்ரிகர் பண்ண அடுத்த செகண்டே நான் என்ன பண்றேன், ஒரு லைன் டிராப் பண்றேன். இந்த லைன் எதுக்கு டிராப் பண்றீங்கன்னு புரியாது உங்களுக்கு. இந்த பையரை இவங்க வின் பண்ணிருக்காங்களா, இந்த பையரை இவங்க வின் பண்ணிருக்காங்க. சோ அகைன் ட்ரிகர் பண்ணிட்டு இறங்கணும். கரெக்டா, அகைன் ட்ரிகர் பண்ணிட்டு இறங்கணும். அது ஃபர்ஸ்ட் டார்கெட். ஈவன் இங்க வரைக்கும் வந்தான். சரியா, நீங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல பயப்படுவீங்கல்ல, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பயப்பட வேணாம். நீங்க ஒரே ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கோம்னா, ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் வருதுன்னா பயப்படக்கூடாது, பயப்படாதீங்க. ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கீங்க, நல்லா எழுதிக்கோங்க. ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கீங்க, ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் வருது, அடுத்த செகண்டே ஒரு செல்லிங் கேண்டிலோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டிலோ வந்துருச்சுன்னா நீங்க பயப்படாம அந்த ட்ரேட வெயிட் பண்ணுங்க. ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கோம், ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பையிங் ப்ரெஷரோட கேண்டில் வருது, அடுத்த கேண்டில் என்ன பண்றா, செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குறான்னா பயப்படாம வெயிட் பண்ணுங்க, டார்கெட் கண்டிப்பா போவோம். இது எல்லாமே செல் சைடு யூஸ் ஆகிற மெத்தடு. ஸோ ஒரு செல்லிங் கேண்டில் எடுத்தாச்சு, செல் சைடு எடுத்தாச்சு, எனக்கு ஒரு பையிங் கேண்டிலோ ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டிலோ வந்தா வெயிட் பண்ணுங்க. உடனே ஒரு ஆப்போனண்டான ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டில், ஒரு செல்லிங் கேண்டில், ஒரு டோஜி எல்லாமே ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. உடனே போட்டு எக்ஸிட் பண்ணக்கூடாது. சோ அந்த இடத்துல கேண்டில தான் நம்ம ஸ்டடி பண்ணணும். நீங்க மோஸ்ட்லி மார்க்கெட்டை ரீட் பண்ண கத்துக்கோங்க. என்ன நடக்குது, ஏது. நான் மோஸ்ட்லி நான் என்ன சொல்லி தரேன்னா, கேண்டில ரீட் பண்றப்ப மார்க்கெட் என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். இப்ப லைவா க்ரூட் ஆயில் போலாம். இப்ப நான் க்ரூட் ஆயில் டே கேண்டில். எஸ் அந்த சார்ட்ல சார் நிஃப்டி எடுக்கிறேன். நேத்து கூட நான் இல்ல வெயிட் பண்ணுங்க. என்னது இப்ப இங்க பாருங்க, இது பை ஆயிருக்கு மார்க்கெட், ஓகேவா? இங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பை ஆயிருக்கு. இங்க பை ஆகி பிரேக் பண்ணிட்டு இருக்கான். இப்பயும் மார்க்கெட் ட்ரை பண்ணி மேலதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இங்க. ஆனா மார்க்கெட் நடக்கிற இடம் வந்து செல்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணணும், கரெக்டா? இந்த இடத்த பிரேக் பண்ணிருக்காங்க, இந்த இடத்த ட்ரிகர் பண்ணி எங்கேயுமே ட்ரிகர் பண்ணல. ஒன்ஸ் இதை ட்ரிகர் பண்ணானா மோஸ்ட்லி இறங்க தான் பார்ப்போம். எடுத்துதாடா எப்பயுமே மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, இறங்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு என்னது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி, ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி தான். அப்ப இந்த இடத்துல செல் சைடு எடுக்கலாம் அப்படின்றத யோசிக்கணும். அப்ப நான் எப்ப சார் பை சைடு போகணும்னா, இந்த இடத்துல மார்க்கெட் மேல போல, இங்கேயும் போல, இங்கேயும் போல, இங்கேயும் போல, இப்ப இங்கேயும் போல. அப்ப இப்படி மார்க் பண்றோமா? இப்ப எனக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணா இது வரைக்கும் டார்கெட், ஓகேவா? இந்த இடத்த இந்த லெவல பிரேக் பண்ணா இது வரைக்கும் டார்கெட். அப்ப இதை மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துக்கு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க லெவல் ஒர்க் பண்ணீங்கன்னாவே மார்க்கெட்ல நல்லா சம்பாதிக்கலாம். லெவல் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த இடத்துக்கு மேல பை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப கான்பிடண்டா இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப இதுவே இந்த கேண்டில் தானே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு உண்டான கேண்டில். இத மார்க்கெட்ல அடுத்த கேண்டில் ஒருவேளை இப்படி க்ளோஸ் வைக்கணும். இந்த செல்லிங் கேண்டிலோட செல்லர் ஓப்பனை இவன் க்ளோஸ் வச்சா ட்ரெண்ட் மாறப்போகுதுன்னு அர்த்தம். எப்போ ஒரு ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகணுமோ அப்ப அந்த கேண்டிலுக்கு அகைன்ஸ்டா ஒரு கிரீன் பாடி வரும். இந்த கேண்டில் தான் ரீசன். அப்ப இந்த கேண்டில என்ன பண்ணணும், க்ளோஸ் வைக்கணும். ஒரு பையிங் கேண்டில் க்ளோஸ் எங்கனாலும் நீங்க போய் கிராஸ் செக் பண்ணி பாருங்க, நடக்கும். அப்படி க்ளோஸ் வச்சா அந்த ட்ரெண்ட் மேல போவா. இப்ப இங்க பாருங்க. எஸ் சார், ஒரு டவுட் சார். இது ரீட்ரேஸ் பண்ணிட்டு போவானா இல்ல அப்படியே மேல டைரக்டா அப்படியே மேல போயிடுவாங்க சார்? சார் அது அடுத்த கேண்டில பொறுத்தது. இங்க இப்போ மேல போச்சுன்னா மேல போனா இல்ல இங்க பாருங்க. இப்ப இந்த லெவல பிரேக் பண்ணா அகைன் நீங்க என்ட்ரி ரீடெஸ்ட் பண்ணி தான் போகணும்.
எப்பயுமே ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி தான் சார் கரெக்டா இருக்கும். எல்லா நேரமும் உங்களுக்கு மார்க்கெட் அப்படியே ஜம்ப் பண்ணி போக மாட்டான். அப்படி போய் நீங்க எடுத்து சம்பாதிச்சா ஓகே, ஆனா மாட்டினீங்கன்னா லாஸ் தான். கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ சார். இப்ப அது டவுன் ட்ரெண்ட்ல தானே போயிட்டு இருக்கு. அது இங்க கீழே எது வரைக்கும் வரும்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாதா சார்? இல்ல இப்ப இங்க பாருங்க, இதுக்கு இந்த கோடு போட்டிருக்கேன் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு செல் கேண்டில் மார்க்கெட் உள்ள போய் பை பண்ணி முடிச்சிருக்காங்க. மறுபடியும் செல் கேண்டில் போட்டாலும் இங்க பை பண்ண ஆல் ரெடியா இருக்காங்க. ஒரு செல் கேண்டில் போட்டாலும் இங்க பை பண்றான். அந்த பைக்கு மார்க்கெட் என்ன பண்றான், ரெஸ்பெக்ட் பண்றான். புரியுதா? அந்த ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு அகைன் இங்க வந்து மறுபடியும் இதை வின் பண்ணி வெளியே வந்துட்டு அகைன் உள்ள போறான். ஓகே, இப்ப இந்த ட்ரெண்ட் இங்க யோசிக்கணும். ஒரு பையரை செல்லர் வின் பண்ணிருக்கான். இப்ப நான் எங்க பை சைடு எப்ப சார் போகணும்னா இதுக்கு மேல பை சைடு. இப்ப புரியுதா? புரியுது சார். இங்க கீழே ஒரு கேப் உருவாயிருக்கு. அதாவது ஒரு பையரை செல்லர் வின் பண்ணிருக்காங்க, கரெக்டா? ஒரு பையரை செல்லர் வின் பண்ணிருக்காங்க, அதுக்கு கொடுத்துட்டான், அதை தொட்டுட்டான். சரியா? ஓகே, இப்ப இதை தொட்டுட்டான். ஆனாலும் மார்க்கெட்டு அந்த க்ளோஸுக்கு உள்ள ரன்னிங்ல இருக்கு. ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸுக்கு உள்ள ரன்னிங்ல இருக்கான். அப்ப நான் பெஸ்டா பை என்ட்ரி எங்க எடுக்கலாம்னா இந்த லெவலை தாண்டினதும் மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்ல இங்க எடுத்துட்டு இதுக்கு டார்கெட் வச்சுக்கலாம். புரியுதா? இப்படிதான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். அப்பதான் ஸ்டாப் லாஸ் வெரி வெரி மினிமமா இருக்கும், டார்கெட்டும் நல்லா இருக்கும். அண்ட் தென் ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படிலாம் ஒரு என்ன நடந்திருக்குன்னு ரீட் பண்ணுங்க. இங்க எஸ், அந்த பையரை செல்லர் வின் பண்ணிட்டான். இப்ப மறுபடியும் ட்ரிகர் தானே சார் பண்றான். ட்ரிகர் பண்ணி கீழே இறங்குவானா சார்? அது ட்ரிகர் தானே பண்ண போறான். இப்ப ரெண்டாவது போறான் இல்லையா? கரெக்ட். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு சார். சரியா? இப்படி இறங்குறப்ப ப்ரீவியஸா இங்க ஒரு பை லெவல் இருக்க கூடாது. புரியுதா சார்? புரியுதுங்க சார். அப்படி இருக்கிறப்ப இவன் டிஸ்டர்ப் ஆவான்ல. இல்ல இப்ப அங்கேயும் வந்து செல்லர் இருந்ததுன்னா அப்படி நேரா கீழே இறங்கிடுவாங்க சார். இப்ப யாருமே இங்க இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த ட்ரெண்ட் இப்படி போயிட்டு டபுள் பாட்டம் போடுவான். இங்க ஒரு லெவல் இருக்கா, அதுவும் ரொம்ப நேரம். இங்க பாருங்க, இங்க ஓப்பன், இங்க மறுபடியும் ஓப்பன் ஆயிருக்கு, அகைன் ட்ரிகர் பண்ணிருக்கான், இதை ரெஸ்பெக்ட் பண்ண வின் பண்ணிருக்கான். அதுக்கு இவன் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கானா? அப்ப இந்த லெவல் ஒரு ரெஸ்பெக்ட் லெவல் ஃபார் பை. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த லெவல பிரேக் பண்ணானா அப்ப கீழே போய்டுவானா சார்? ஆமா, இப்ப இதுல அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஸ்கேல்ப் பண்ணிக்கலாம். ஆனா மொமெண்டம் இதை தாண்டினதுக்கு அப்புறம் இது வரைக்கும் போகும். சரியா? சோ உங்களுக்கு லெவல் ஃபார்வர்டிங் இதெல்லாம் நான் நிறைய எடுப்பேன். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் புரியும். ஏன்னா நான் இன்னும் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸே இன்னும் முடிக்கல. சோ இப்பதான் உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன். மார்க்கெட் ஒரு பையரை வின் பண்ணா என்ன, ஒரு செல்லரை வின் பண்ணா என்ன, இப்படி எல்லாமே. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. சார் அப்படியே நம்ம குரூப்ல போடுறது சார், காப்பி பண்ணி யூஸ் ஆகும். ஜஸ்ட் a minute. நான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் கிளாஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், இந்த 3 சப்ஜெக்ட் முடிச்சா மட்டும்தான் உங்களால சார்ட் அனாலிசிஸ் பண்ண முடியும். அதுல சார்ட் அனாலிசிஸ் பண்றப்ப முக்கியமான சில விதிகள் இருக்கு, அதையும் சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஃபுல் பேக்கேஜா நீங்க பாக்குறப்ப மார்க்கெட்டை நீங்க 360 டிகிரில பார்க்க முடியும். ஓகே, இதுல எல்லாமே அடங்கும். இதெல்லாம் நான் 1 by 1 முடிச்சுட்டு சார்ட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்ன்ற சில சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல என்னென்ன பார்க்கணும்ன்றது சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு முழுமையா ஒரு சார்ட்ல என்னென்ன பார்க்கணும், என்ன டிரா பண்ணணும், எது வேணும், எது தேவையில்லை அப்படின்ற ஐடியாலாம் அப்பதான் கிடைக்கும். நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்த கண்டிஷன் பாருங்க. பிரைஸ் ஆக்ஷனுக்கு இன்னும் 2 டாபிக் சொன்னீங்கல சார், அது என்ன சார்? என்ன டாபிக்? கேண்டில் ஸ்டிக்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒன் செகண்ட், 5 டாபிக். ட்ரெண்ட் லைன் சார். அதாவது வரும் சாருங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ்,
ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், சார்ட் பேட்டர்ன், சார்ட் அனாலிசிஸ், கீ லெவல், பிரேக் அவுட், இதெல்லாம் பண்ணாதான் என்ட்ரி கண்டுபிடிக்க முடியும். சார் அப்படியே கொஞ்சம் குரூப்ல போட்டு விடுங்க சார். எது இந்த இமேஜ் சார், இந்த நீங்க இமேஜ் சொன்ன இந்த டாபிக் எழுதிக்கோங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், ஷார்ட் பேட்டர்ன், ஷார்ட் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அது மிஸ் ஆயிடுச்சு, நான் எழுதல. கேண்டில் ஸ்டிக்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், ஷார்ட் பேட்டர்ன், சார்ட் அனாலிசிஸ், கீ லெவல், பிரேக் அவுட். ஓகே, இதெல்லாம் தெரியணும். இது தெரிஞ்சாதான் நீங்க ஓவராலா பிரைஸ் செக்ஷன்ல எது வேணும் எது வேணான்றத ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து லெவல் வேற, பிரேக் அவுட் அடுத்த பாயிண்டா சார்? பிரேக் அவுட், ஓகே, கீ லெவல் அண்ட் பிரேக் அவுட். ஓகே. தீபிகா சார், சாரி சார். டேட்டா வந்துட்டு சாரி வேற. ஓகே, நெக்ஸ்ட். சார் ஒரு டவுட் சார். சார் அந்த எஃப்ஐஐ டிஐ பையிங் அப்படின்னு சொல்லி டேட்டா டெய்லி கொடுக்குறாங்க சார். ஆமா, அதுல சம்டைம்ஸ் வந்து எஃப்ஐஐ பையிங் 1000 crores ஒன்லி, டிஐ பை 1000 crores அப்படின்னு. எப்பயுமே அன்னைக்கு வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா ராஜேஷ் ப்ரோ ப்ளீஸ், இந்த மாதிரி டவுட் எல்லாம் ராஜேஷ் ப்ரோட்ட கேளு. ஓகேவா? ஓகே 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 சார். சரி, ஷூட்டிங் ஸ்டாருக்கு இது வரைக்கும் எத்தனை கண்டிஷன் போட்டிருக்கோம்ப்பா? 13 போட்டிருக்காங்க. 13 சார். 13. இது ஒரு ஸ்பின்னிங் டாப், சரியா? ஸோ மேலே விக் இருக்கு, கீழே விக் இருக்கு, சின்ன ஒரு பையர். அதாவது மார்க்கெட் ஒரு செல்லிங் கேண்டில் கொடுத்துட்டாங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கொடுத்தாச்சு, ஸ்ட்ராங் ரெட் பாடி. ஸோ இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் வருது. இப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் ஏறுறான்னா அதுல வர சின்ன 2 ரெட் பாடியை கூட நீங்க மார்க்கெட்ல ஸ்ட்ராங் ரெட்னு எடுத்துக்க வேணாம். இப்ப இதை நான் இப்ப வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ பாரு, இப்ப இது இப்படி போட்டிருக்கு. இப்படி வரான். ஓகே, இப்ப நீங்க இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில் நினைச்சுக்கோங்க. இந்த கேண்டில் என்னது? ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில். அது பேங்க் நிஃப்டில வர ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில். இது மார்க்கெட் இப்படி ஏறுறப்பே ஷூட்டிங் ஸ்டார் போட்டு ரெட் பாடி போட்டு இங்க ஸ்பின்னிங் டாப் போடுறான்னா சீனியர்ஸ் ஆன்சர் பண்ணுங்க. மேபி டிசம்பர், ஜனவரி, லாஸ்ட் இயர் இந்த மாதிரி வர்றப்ப நெக்ஸ்ட் என்ன கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? கிரீன் கேண்டில் சார். ஸ்ட்ராங் பையர். ஸ்ட்ராங் பையர். ஓகே, அப்படிதான் ஆன்சர் பண்ணணும், ஸ்ட்ராங் பையர். இப்படி வர்றப்ப நீங்க என்ன பண்ணணும்? பயப்படவே தேவையில்லை. அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷனும் பார்க்க தேவையில்லை. மோஸ்ட்லி என்ன பண்ணுவான்னா இப்படிதான் போய் நிற்பான். ஓகே, ஸோ நீங்க ரூலை எழுதிக்கோங்க. ஒரு மார்க்கெட்டு ஷூட்டிங் ஸ்டார் போட்டு ரெட் பாடி போட்டு அடுத்து என்ன கேண்டில் வந்தாலும் அதுக்கு ப்ரீவியஸா ஒரு ஓப்பனிங் கேண்டில் ஸ்ட்ராங் பையர் இருந்தான்னா அதை இந்த மாதிரி ஒரு கேண்டில் தான் ரிவர்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவான்? முன்னாடியே வருவான். ஸோ ஒரு ஷூட்டிங் ஸ்டார், ஸ்ட்ராங் செல்லர்,
அடுத்த கேண்டில் ஸ்பின்னிங் டாப் ஆர் எனி டோஜியா இருக்கட்டும், எனி கேண்டில் வந்தாலுமே அந்த கேண்டலுக்கு பின்னாடி என்ன நடக்கிற ஃபங்க்ஷன் என்ன, இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட். அப்ப என்ன பண்ணுவான்னா இது இப்படிதான் ட்ரெண்டை பிடிச்சி இழுத்துட்டு போவான். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இது ஒரு பிளாகா இருக்கா, இப்படி இருக்கிறப்ப இதை நீங்க கிராஸ் செக் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் லெவல், அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, என்ன இருக்குன்னு பாருங்க. அப்படி யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவல் என்ன பண்ணிடுவான், இப்படி வின் பண்ணிடுவான். ஸ்ட்ராங் செல்லர் அப்படிலாம் இருந்தாங்கன்னா இங்க என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டு தான் உடைப்பான். சோ இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட பிளாக உடைக்கிறது இந்த ஷூட்டிங் ஸ்டார் கையில இல்ல, பின்னாடி நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன், அந்த ட்ரேடை பொறுத்து தான் இந்த பிளாக் உடையுமா உடையாதான்னு சொல்ல முடியும். எழுதிக்கோங்க, இந்த ஷூட்டிங் ஸ்டாரை இமிடியேட்டா உடைக்கிறதும் உடைக்க முடியாம போறதும் இதை பேஸ் பண்ணி கிடையாது, ப்ரீவியஸா நடக்கிற ட்ரெண்டை பொறுத்தது. அது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஏரியாவா இருந்தா இதை உடைக்க முடியாது. இங்க யாருமே இல்ல, மேல ஒரு லெவல் இருக்குன்னா இதை ஈஸியா வின் பண்ணி அங்கதான் போய் ரிவர்ஸ் ஆகும். அப்படியே கண்டிஷன் எழுதிக்கோங்க. சார் ஒரு டவுட் சார். இன்னைக்கு அந்த பிளாக் நிறைய முறை டச் பண்ணி அந்த பிளாக் வீக் ஆனா ஏதோ பிரேக் ஆகும்னா ஆகவே இல்லையா சார்? எதுமா நிப்டிலையா? நிப்டில சார். இன்னைக்கு பேங்க் நிப்டியும் நல்லா நிப்டியும் நல்லா, அதனாலதான் நான் போடல. சரியா? ஓகே சார். அதாவது ஒரு மார்க்கெட் தெளிவா இல்லைன்னா நம்ம என்ன அனலைசிஸ் பண்ணாலும் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஜஸ்ட் a minute சார். இங்க பர்టిక్యులரா என்ட்ரினா எங்க வைக்கலாங்க சார்? இதுலயா? இது இந்த கேண்டில் வந்தவனே எடுத்துறணும். ஸ்டாப் லாஸ் இங்க. ஓகேங்க சார். ஓகே, இந்த கேண்டில் வந்தவனே எடுத்துறணும். ஸ்டாப், அதாவது ஸ்டாப் லாஸ் கீழே. இதுல ட்ரைலிங் ஃபாலோ பண்றதும் ஃபாலோ பண்ண முடியாம போறதும் ப்ரீவியஸா இருக்கிற லெவலை பொறுத்தது. இங்க லெவல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அழகா வச்சு வெயிட் பண்ணலாம். இங்க லெவல் இருந்தா இந்த பிளாக் உள்ளே என்ன பண்ணிக்கணும், ட்ரேட முடிச்சிடும். மார்க் எங்கேயாவது பண்ணலாம்ல சார்? எப்படி ஏதோ ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கலாங்களா சார், இல்ல மார்க்கெட் ஆர்டர்ல உள்ள போயிடலாம்? மார்க்கெட் ஆர்டரே போடலாம், தப்பே கிடையாது. சார் இது மார்க்கெட் ஓபன் ஆன உடனே நடக்கக்கூடிய ஈவென்ட் கரெக்ட் தானங்க சார்? ஆமா, மார்க்கெட் அதாவது இப்ப நான் ஷூட்டிங் ஸ்டாரை பத்தி கண்டிஷன் சொல்லிட்டு இருக்கிறப்ப மார்க்கெட் ஓபன் ஆறப்ப இந்த மாதிரி வந்தா அங்க என்ன சிச்சுவேஷன்றத நான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் நீங்க ஃபாலோ பண்றப்ப எப்படி இருக்கணும்னா, இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க இருந்து இறங்கியிருக்கான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மார்க் பண்றதா இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த பையரை இவங்க வின் பண்ணிருக்காங்க, கரெக்டா? இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, அடுத்த மார்க்கெட் இங்க இருந்து இங்க இறங்கியிருக்கான். நீங்க ரீட் பண்றது இப்படிதான் படிக்கணும். அடுத்து இங்க இறங்கியிருக்கான் இப்படி. அடுத்து இங்க இந்த இடத்துல இங்க இதை வின் பண்ணிருக்காங்கல்ல, இங்க இப்படிதான் மார்க் பண்ணிருக்கேன். ஏன்னா இங்க டவுன் ஆயிருக்கான், இங்க டவுன் ஆயிருக்கான், இங்க டவுன் ஆயிருக்கான். ஓகே, இங்க இறங்கியிருக்கான்ல, இதை எடுத்துக்கோ இங்க. சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்களேன், இங்க இருந்து ஏறுறப்ப டார்கெட்டை பிக்ஸ் பண்றது இப்படி பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் டார்கெட், புரியுதா? கிளியரா? இங்க இருந்து போறப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட், இங்க இருந்து போறப்ப இதுதான் டார்கெட். சரியா? கரெக்டா? எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? சரி சார். அதாவது ஒரு மார்க்கெட் வெயிட் சார், வெயிட், ஐ நோ ஹவு டு டீச். ஓகே, ஒரு மார்க்கெட் இறங்குறப்ப ஒரு பையரை செல்லர் வின் பண்ணி அந்த ட்ரெண்ட் டவுன் ஆகும், அப்ப அதை மார்க் பண்ணணும். அதே மாதிரி மேல போய் ஒரு பையிங் கேண்டில் வந்து செல்லர் வின் பண்ணா இப்படி மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணிட்டே வர்றப்ப மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறானா இல்ல அங்கேயே நிக்கிறானான்றது தெரிய வரும். சோ இந்த இடத்த உள்ள போயிட்டாங்க, இந்த இடத்த பிரேக் பண்ணிருக்காங்க, இந்த இடத்த இன்னும் பிரேக் பண்ணல. புரியுதா? இன்னும் பிரேக் பண்ணல. ஒன்ஸ் பிரேக் பண்ணிட்டாங்க, அடுத்த லொகேஷன் இங்க இருக்கு, அதுக்கடுத்த லொகேஷன் இங்க இருக்கு. அப்ப இதையும் பிரேக் பண்ணிட்டா இதுதான் டார்கெட். புரியுதா? இப்படிதான் நீங்க ரீட் பண்ணணும். ஓகே, நீங்க போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப நான் குரூட் எல்லாம் லைவ்ல நான் இப்ப இப்படி இருக்கு. சரியா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன். ஓகே, அதே தான் மார்க் பண்றேன். இந்த பையரை இவங்க வின் பண்ணிருக்காங்க. சரி,
இப்ப இந்த பையரை இவங்க வின் பண்ணிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? இப்ப இந்த லெவலை தாண்டாதான் மார்க்கெட் பை. புரியுதா? சரியா? இதே மாதிரி ஒரு செல்லர், ஒரு பையரை செல்லர் வின் பண்ணிருக்காங்க, ஒரு பையரை செல்லர் வின் பண்ணிருக்காங்க. இப்ப நான் எங்க பெஸ்ட் பை பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துலயும் பை பண்ணலாம், இந்த இடத்துலயும் பை பண்ணலாம். புரியுதா? ஓகே, செல்லரை பையர் வின் பண்ணிருக்காங்க, இங்க பையரை செல்லர் வின் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நான் என்ன என்ட்ரி எடுக்கலாம்னா, செல் என்ட்ரி எடுக்கலாமா பை என்ட்ரி எடுக்கலாமான்னா, ஒரு பையரை செல்லர் வின் பண்ணிருக்காங்க, அப்ப இந்த இடத்துல செல் என்ட்ரி இது வரைக்கும் வரணும். இங்க நான் பை பண்ணுவேன். பை பண்றப்ப நான் ஒரு கண்டிஷன்ஸ் என்ன பண்ணணும் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்ல எடுக்கிறப்ப ஒரு செல்லரை பையர் வின் பண்ணா மேல போவான், இன்வெர்டட் டெண்டன்ஸ் ஆர்டர். ஒருவேளை இங்க இருந்து இறங்கினா இங்க இருந்து மேல போவான். இப்ப நமக்கு டவுட், இங்க இருந்து போக போறானா இங்க இருந்து போக போறானா, இதுதான் டவுட்டா இருக்கணும். அப்ப இந்த லெவலை தாண்டினா இங்க எடுக்க போறேன், இந்த லெவலை தாண்டாம இப்படியே ஏறினா இப்படியே எடுக்க போறேன். சோ நீங்க படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப ஈஸி பிரைஸ் ஆக்ஷன். ஆனா அதை மைண்ட்ல புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஸ்டாக் சொல்லுங்க, நீங்க அதே தான் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்க. சார் சார் ஒரு சார் சின்ன அந்த டவுட் ரவுண்ட் மார்க் எப்படி சார் பண்ணுவீங்க? சார். அந்த ரவுண்ட் மார்க் ஒன் பை ஒன் ஒரு இது போட்டுருங்க சார், இந்த ரவுண்ட் பண்ணத சார்ட் எங்களுக்கு அப்படியே எங்க இதுல போட்டுருங்க சார். ஒரு பையர் ஓபனா செல்லர் வின் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா சார், இந்த இது பிக்சரை எங்களுக்கு சார் வாட்ஸ்அப்ல போடுங்க சார். சரி, ஓகே. ஹீரோ மோட்டோ கார்ப்பரேஷன் சார் அந்த விக் எல்லாம் பார்க்க கூடாது சார், அப்ப அந்த பாடி தான் பார்க்கணும். பாடி பாருங்க, பாடி பாருங்க சார். பையரை செல்லர் வின் பண்றவோ செல் கேம்ஸ் பாருங்க சார். CAMS ஸ்டாக் சார். CAMS கேம்ஸ் யார் தெரியுமா? கேம்ஸ் கம்பெனி பத்தி HDFC பேங்கோட டாக்குமெண்டேஷன் எல்லாம் கேம்ஸ் தான் பண்றாங்க. அது தெரியுமா? கேம்ஸ் கம்பெனி நுங்கம்பாக்கத்துல இருக்கு. ஓகே, கேம்ஸ் கம்பெனி நம்ம நுங்கம்பாக்கத்தம் பாம்ஸ் ஹோட்டல் ஆப்போசிட்ல இருக்கு. அவங்க யாருன்னா HDFC பேங்க் ஆல் ஓவர் இந்தியாவோட டாக்குமெண்டேஷன் அவங்க தான் பண்றாங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நல்ல மூவ் இருக்கு கேம்ஸ்ல. சரி, இது கேம்ஸ். இப்ப நல்லா பாருங்க, ஒரு பையரை 2 செல்லர் வின் பண்ணிருக்காங்கப்பா. சரியா? 2 செல்லர் வின் பண்ணாலும் இவன் ஸ்ட்ராங் செல்லர். அப்பனா இதை நான் வேலின்னு எடுத்துப்பேன். அப்ப பையர் ஓப்பன்ல கோட போடு, ட்ரிகர் என்ட்ரி ஆயிடுச்சு. சூப்பரா ட்ரிகர் பண்ணிட்டான். அடுத்து சார் எனக்கு இதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது, இந்த இடத்துல என்ட்ரி போடணுமா ரெட் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி போடணுமா? நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இங்க என்ட்ரி போடுறவங்க ஸ்டாப் லாஸ் இங்கதான், இங்க என்ட்ரி போடுறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்க என்ட்ரி போடுறவங்களுக்கு ஒரு கிரீன் உள்ள வந்தா லாஸ்ட்ல இருப்பாங்க. இந்த கேண்டில் வந்தா என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ரெட்டுக்கு மேலயா கிரீனுக்கு மேலயா சார்? ரெட்டுக்கு மேலதான் வைக்கணும். ஓகே, மார்க்கெட் அங்க இருந்தானே இறங்கி இருக்கான், அப்ப அதை தானே போய் தொடுவான். சரி, இப்ப இவன் என்ன பண்றான்? இப்ப இங்க பாருங்க, ஒரு பையரை செல்லர் வின் பண்ணி இறங்குறான், ட்ரிகர் பண்ணி செல் என்ட்ரி போயிட்டு இருக்கு. இப்ப இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இங்க என்ன பண்ணுவீங்க? என்ட்ரி போட்டிருப்பீங்க, ட்ரிகர் ஆகல, ஈக்குவல் ஓபன் பண்ணி டவுன் ஆயிட்டான். அடுத்து இன்சைடு ஓபன் டவுன். இப்ப அன்னைக்கு நான் உங்களுக்கு பிலோ ஓபன் ரெட் பாடியோட கண்டிஷன் சொல்லி கொடுத்தேன்ல, ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லி கொடுத்தேன்? இன்சைட் ஓபன்னா சூப்பரா போவான் சார். ஒரு ஓபன் க்ளோஸ், இன்சைடு ஓபன் அபவ் க்ளோஸ் வந்தா அடுத்து அபவ் ஓபன் வருவான். ஒரு ஓபன் பிலோ ஓபன் க்ளோஸ் கீழே, இன்சைடு ஓபன் பிலோ க்ளோஸ் வந்தா பிலோ ஓபன் கீழே என்ன வருவான்? பிலோ ஓபன் பிலோ க்ளோஸ் தான் வருவான்னு சொன்னேன். இன்சைடு ஓபன் பிலோ க்ளோஸ். அடுத்து யார் வந்திருக்கா? பிலோ ஓபன். இந்த விக்கு என்ன சார் பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே, பட் டே கேண்டில் வச்சு பண்றப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துதான் ஆகணும். இதே 5 மினிட்ஸ்ல அது வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மேல பிரேக் பண்ணி போய் தொட்டுட்டு அண்ட் தென் கீழே வருவாங்க. ஸோ அதெல்லாம் கம்பேரிட்டிவ் பிட்வீன் டே கேண்டில் அண்ட் 5 மினிட்ஸ் அப்படி பார்த்தா புரியும். சரி, இப்ப நான் மேட்ருக்கு வரேன். இப்ப என்ன ஆகுது? இந்த பையரை இவங்க வின் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சார் இந்த இடத்துல இந்த பையரை வின் பண்ணிருக்காங்கன்றப்ப இதை எடுத்துட்டு வந்து இப்படி வைக்கணும். புரியுதா? அப்படியே சேஞ்ச் பண்றேன். அப்ப டார்கெட் டன். புரியுதுதா? ஓகே,
அப்ப இது டார்கெட் டன் சார். அப்ப இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க மார்க்கெட்ட. சரி, இவன் ஃபர்ஸ்ட் எதுக்கு இங்க இருந்து இறங்கி இருக்கான்னு ஆதி காரணத்தை பேசணும் சார். அடிக்கடி பேசிக்கிட்டே டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சாரை கொஞ்சம் பேச விடுங்க. சொல்லி கொடுத்துருக்காங்க, கவனிங்க. இப்ப இங்க பாருங்க, இவன் எதுக்கு இறங்கியிருக்கான்னு தேடுனா, அவனும் ப்ராப்பரா இந்த இடத்துல இருந்து இறங்கின மார்க்கெட்டை போய் ரீச் பண்ணிருக்கான். இப்ப எனக்கு இந்த இடத்துல மார்க்கெட் இங்க இருந்து இறங்கியிருக்கான், அகைன் ஏறி இப்படி நிக்கிறான். இப்ப இதை வியூ பண்றப்ப ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட், ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆகுறதுக்கு ரீசனா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பை பண்ணா மறுபடியும் ஒரு லெவல் இருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? அப்ப டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, இத பிரேக் பண்றதுக்கு அப்புறம் பை பண்ணா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்கு. ஏன்னா மறுபடியும் அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாளைக்கு என்ன கேண்டில் வருது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். மோஸ்ட்லி இதுல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கிறனால இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க ரீட் பண்ணுங்க ஒவ்வொரு லொகேஷனையுமே. எல்லாம் நீங்க ஒவ்வொரு ட்ரெண்டையுமே அப்படியே படிங்க. மார்க்கெட் ஒரு செல்லரை பையர் வின் பண்ணிருக்கானா, என்ன நடந்திருக்கு, இப்படி நீங்க மார்க்கெட்டை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன கேண்டில் பேசும். ஓகே, சில இடங்கள்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அது போக போக உங்களுக்கு பழகிடும். ஓகே, இதனாலதான் வந்திருக்கா அப்படின்றது. ஓகே, சார் ஒரு ஸ்மால் டவுட்டுங்க சார். வெயிட் சொல்லுங்க. ஸோ மார்க்கெட் கீழே பியரிஷா இருக்கும்போது பையருடைய ஓப்பன்ல நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் புல்லிஷா போகும்போது செல்லருடைய ஓப்பன்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எஸ், கரெக்ட். தேங்க்யூ சார். சார் ஒரு எக்ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றேன். என்ன கம்பெனி? எக்ஸ்டேட் இண்டஸ்ட்ரி சார். ஸ்பெல் பண்ணுங்க. EXID. வியா? எக்ஸைடு சொல்றேன். எக்ஸைடா? ஓகே, எக்ஸைட் பேட்டரி. எடுத்தவொடனே மார்க்கெட் எங்க போய் ரீச் ஆவான்னு தான் பார்ப்பேன். மார்க்கெட் இங்க பையா இருக்குப்பா, மறுபடியும் இங்க பை பண்ணிருக்கேன், அதை பிரேக் பண்ணிருக்கேன், ரீடெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லெவலில் தான் அடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, சரி, இங்க பையா இருக்கு, ப்ரீவியஸா பையா இருக்கா, பிரேக் பண்ணியிருக்கான், வேற எதுவும் இல்லை. ஓகே, சரி. இந்த இடத்துல லோ விக் அடிச்சிருக்கான். அப்ப கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதாவது கிடைக்குதா? சும்மா கோடு போட்டு பாருங்க, அப்பதான் தெரியும் கிடைக்குது. கிடைச்சிருச்சு. ரீச் பண்ணிட்டான். இப்ப இந்த கேண்டில் வந்து இந்த லெவலுக்கு 2 லெவலுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கிறப்ப மார்க்கெட் நாளைக்கு உடனே பிரேக் பண்ணிட்டா பை பண்ணிடலாம். நாளைக்கு அபவ் ஓப்பன் பண்ணாலே பை பண்ணிடலாம். ஒருவேளை ஈக்குவல் ஓப்பன் பட்டி உள்ள வந்தா உடனே செல் பண்ணிடாதீங்க. மறுபடியும் இந்த லைனை தொட்டுட்டு பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 393னா நீங்க ஒரு 394 கிராஸ் பண்ணதும் பை பண்ணீங்கன்னா டார்கெட் இது வரைக்கும் போகும். அண்ட் தென் தேர் இஸ் நோ லெவல், ஈஸியா மூவ் ஆகும். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. இத பாக்குறப்பயுமே இன்வெர்டட் ரிட்டர்ன் சொல்ற இதாகுது எனக்கு. அண்ட் தென் இதை நான் ஒன் செகண்ட் இருக்கு. சொல்லுங்க சார். சார் இந்த ஸ்டாக் மேல நியர்பை ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்ல சார். அதுக்காக தான் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இங்க யாருமே இல்ல, அதனால ஈஸியா போவான்னு சொல்ல வரேன். அது நேத்து ஒரு ரூல் சொன்னீங்களே சார், இது இங்க அப்ளை ஆகும்ல சார்? ஆகும். யாருமே இல்ல, ஈஸியா போகும். அது தேங்க்யூ சார்.
சார் நீங்க டே கேண்டில் பாத்துட்டு இருக்கீங்களா சார்? ஆமா, பொசிஷன் தானே கேட்டுட்டு இருக்காரு அவரு. ஓகே சார். சார் கொஞ்சம் ரீடெஸ்ட்னா என்ன, ரீட்ரேஸ்மெண்ட்னா என்னன்னு சொல்றீங்க? வெயிட்மா. எந்த பேட்ச்மா நீங்க? மே சார். உங்க பேரு? ஹேமா சார். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது தெளிவா கேட்டுக்கோங்க சரியா? நீங்க பாருங்களேன், இது இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட். இன்னும் நான் எடுக்கல, தெரிஞ்சுக்கோங்க சரியா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஏதாவது ஐடியா தெரியுமாப்பா? அது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இது 10 ரூபா, இது 100 ரூபா சரியா? மார்க்கெட்டு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிடுச்சுல, அப்ப மோஸ்ட்லி இங்க செல் பண்ணுவாங்க. இப்ப இந்த லெவல மார்க்கெட் பிரேக் பண்ணணும். ஓகே, ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட் கரெக்டா? மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இங்க வந்து பை ஆகுதுல, அததான் இப்ப நாம பேசிட்டு இருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பை பண்ணணும்னு சொல்றோம்ல, புல் பேக் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்றோம்ல, அதுதான் அதுக்கு பேர் தான் இது. அப்ப 120 ரூபா போனாலுமே இங்க பாரு, 100 ரூபாயில இருந்து 120 ரூபா போயிருக்கான் தெரியுதா? இந்த பாயிண்ட் ஒரு 20 பாயிண்ட் கெஸ் பண்ணிக்கோங்க. 120 ரூபாயில மார்க்கெட் இருந்தாலும் பை பண்ண கூடாது, 100 ரூபாயில தான் பை பண்ணணும். புரியுதா? ஓகே, ஏன்னா இப்ப நீங்க பை பண்ணீங்கன்னா, இப்ப 100 ஷேர் பை பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷேரோட பிரைஸ் 120 ரூபாய், 100 ஷேர் பை பண்ணிருக்கீங்க. ஓகே, அப்ப 20 பாயிண்ட் இறங்குறப்ப எவ்வளவு ஆகும் லாஸ்? 2000 ரூபாய் லாஸ் ஆகும்ல. ஓகே, 100 × 20 2000 ரூபாய் லாஸ் ஆகுமா? என்ன பண்ணுவீங்க? எக்ஸிட் ஆயிருவீங்க. அதே பிரைஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணி 120 ரூபா போறப்ப அதை என்ன பண்ணலாம்? ஈஸியா செல் பண்றப்ப உங்களுக்கு 2000 ப்ராஃபிட் வரும். அப்ப கரெக்டான இடத்துல பை பண்ண தெரியணும். அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல புல் பேக் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்ற எல்லாமே இதுதான். சோ ஒரு மார்க்கெட் பிரேக் ஆனதும் பை பண்ணக்கூடாது, அகைன் அந்த லெவல தொடப்படுறப்பதான் பை பண்ணணும்னு சொல்லலாம் சரியா? சரிம்மா. சரி, இப்ப ஹேமர் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டாருக்கு கொஞ்சம் மோஸ்ட்லி முடிச்சுட்டேன். யார வீடியோ ஆடியோ மியூட் பண்ணுங்கப்பா, இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடுவேன். தெரியுமா தெரியாதா? பாலாஜி ப்ரோ மியூட் பண்ணுங்க. இருக்கு, ஏன் மியூட் எடுத்து வரீங்கன்னு தெரியல. சார் ஒரே ஒரு டவுட் சார், கேட்கலாமா சார்? இருங்க, நான் முடிச்சுக்கிறேன் சரியா? இப்ப மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கான், ஷூட்டிங் ஸ்டார் வருது. இப்ப இது வரைக்கும் பார்த்த கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயும் டிஃபால்ட் நான் என்ன வச்சிருக்கேன்? கிரீன் பாடி, சரி ரெட் பாடி வச்சுட்டே வரேன். ஓகே, அதனால உங்களுக்கு இந்த இடத்துல பையரை வின் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப அதாவது ஷூட்டிங் ஸ்டாருக்கு முன்னாடி இருக்கிற பையரை ரெட் பாடி க்ளோஸ் வைக்கணும்னு சொல்றேன்ல, இந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு முன்னாடி உள்ள பையரை க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்க மாட்டான். அப்ப அதுக்குதான் ஒரு டவுட் கேட்டார், சார் கிரீன் வருது சார், இங்க என்ன பண்ணலாம்? கிரீன் வந்தாலும் அந்த இடத்துல பை பண்ணக்கூடாது, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கான். அகைன் என்ன பண்ணுவான்? ரெட் தான் வருவான். ஸோ அதனால வெயிட் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த கிரீன் இப்ப மார்க்கெட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டான், ஓப்பனு க்ளோஸு, அடுத்த கேண்டிலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த விக்கு இப்படி ட்ரிகர் ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப வெயிட் பண்ணி தான் வெயிட் தான் பண்ணணும். இப்படி வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா, ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிருச்சா, இதை பார்க்கணும். இந்த மாதிரி கேண்டில் வந்துட்டா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா, ஒரு 4வது 5வது கேண்டில் கிட்டே இந்த மாதிரி வருதா, இல்ல ஆல்ரெடி நல்லா ரீச் ஆயிட்டு ஷூட்டிங் ஸ்டார் பக்கத்துல நல்ல ஒரு, அதாவது இதுக்கு பேரலான லெவல் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கான்னு மட்டும்தான் செக் பண்ணணும். அப்படி செக் பண்றப்ப இந்த கேண்டில் வந்தா என்ன பண்ணாதீங்க, உடனே பை பண்ணக்கூடாது, மாட்டிடுவீங்க. ஆல்ரெடி என்னது ரெசிஸ்டன்ட், இங்க எதுவுமே இல்லைன்னா இது வேற மாதிரி கண்டிஷன், அப்படி கிரீன் பாடி போட்டு சூப்பரா போவான். ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து உடனே பண்ணிடாதீங்க. உடனே டோஜியை போட்டு அகைன் என்ன பண்ணுவான்னா ரெட் பாடி போட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணி இறங்க ஆரம்பிச்சிருவான். சோ இந்த பையிங் ப்ரெஷர் வர்ற கேண்டில் அடுத்த கேண்டில் மூவ் ஆகிறது, மேல போகாதும் ப்ரீவியஸா இருக்கிற பேரலல் ரெசிஸ்டன்ஸ் லொகேஷன் பொறுத்தது. இங்க யாருமே இல்லைன்னா இந்த கேண்டில் அடுத்து கிரீன் பாடி போட்டு சூப்பரா போவான். சார் எக்ஸாம்பிள் ஏதாவது காமிக்கணுமா சார்? நான் உங்களுக்கு பிபிடி ரெடி பண்ணி தரேன். இப்ப நான் உங்களுக்கு ஹேமருக்கு ஷூட்டிங் ஸ்டாருக்கு எல்லாத்துக்கும் நான் இது வரைக்கும் எந்த பேட்சும் கொடுத்தது இல்லை.
சரிங்க இந்த மே சார். பேட்ச் டவுட்ஸ் அவ்வளவு டவுட்ஸ் கேக்குறீங்க. ஸோ ஆ நான் சார். ரெடி பண்ணி தரேன். டைம் கொடுங்க. ஏன்னா நான் அவ்வளோ பிபி நான் பண்ணா கரெக்டா பண்ணுவேன். அதனால டைம் கொடுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். ஸோ ஓகே இந்த சார். இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி சார் நீங்க தானே சொன்னீங்க செல்லிங் ப்ரெஷர், அடுத்து பையிங் ப்ரெஷர் வந்தோன்னு என்ன எடுக்க சொன்னீங்கன்னு. அப்படி எடுக்கிறது ஓகே தான், தப்பு சொல்ல வரல. அப்போ ஒரே ஒரு செகண்ட் பின்னாடி பேரலா செக் பண்ணுங்க. ஆல்ரெடி 2 ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றான்னா நம்மள ஏதோ பண்றா வரான் அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சுட்டு இங்க ஒரு பாக்ஸ் போட்டு இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நல்ல ஒரு கிரீன் பாடி போறான்னு எடுத்துறாதீங்க, ரிவர்ஸ் அடிச்சிருவான். இங்க யாருமே இல்லைன்னா அந்த லெவல ஈஸியா பிரேக் பண்ணிட்டு போயிடுவான். சரியா? எழுதிக்கோங்க. இந்த கண்டிஷன் நேத்தே கவர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நான் டோஜி போட்டதுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா இறங்குன்னு சொன்னீங்க. அப்படியா? ஓகே. ஆமா, இல்ல நான் நேத்து சொன்னீங்க சார். இது ஓகே தான், பட் இந்த பேரலான ஐடியாஸ் நான் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. கிளாஸே முடிய போகுது, இதுக்கப்புறம் வந்து என்ன அட்டென்ட் பண்ண போறீங்க? சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். கேளுங்க சார். சார் வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஒரு ஃபுல் டே லைவ் வச்சு கொஞ்சம் டீச் பண்ண முடியும் சார்? சாரி சார், நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பேட்சுக்கு பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஐடியாவும் இல்லை. ஓகே ஓகே பண்றதா இருந்தா பண்றேன்னு சொல்லிடுவேன். சமாளிக்க மாட்டேன், மழுப்ப மாட்டேன். ஏன்னா அங்க அவ்வளவு ஷெட்யூல் இருக்கு எனக்கு. ஓகே ஓகே. பண்ணலாம் சார், ஆனா எனக்கு அவ்வளவு ஷெட்யூல் இருக்கு. ஓகே சார். சார் ஒன் டேக்கு எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க சார்? ஒன் டே நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்றீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு மினிமம் 12 ஹவர்ஸ் மேல தான் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். லாஸ்ட் முந்தின மந்தோ ஒரு 5 days பெட் ரெஸ்ட் இருந்தேன். பிகாஸ் ஆஃப் ஃப்ரம் ஜான்வரில இருந்து கண்டினியூஸ் ஒர்க். நான் 9 o'clock மார்னிங் வந்தேன்னா ஈவினிங் 9:30 10 o'clock ஆயிரும். வீட்டுக்கு போனாலும் வரிசையா மெசேஜஸ் எல்லாம் பண்ணணும். என்ன பண்றது, நமக்கு ஒரு அது ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு. பட் என்ன பண்றது, பண்ணிதானே ஆகணும். கரெக்ட். ஆனா எல்லா மெசேஜ்க்கும் நீங்க பதில் சொல்றீங்க. நீங்க ரியலி கிரேட் சார். நீங்க சார் இந்த கேண்டல்ஸை பத்தி சொல்லி தரீங்களே, அது அப்படியே ஒரு சொல்லி தர முடியுமா சார்? இல்ல ஏதாவது சாட் மாதிரி தரீங்க? நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 1 weekல பிபிடியாவே ரெடி பண்ணி தரேன். சார் ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க இப்போ சொன்னீங்கல்ல இந்த லெவல்ஸ், ஒரு செல்லர் பையர் மீட் பண்ணா அதுதான் நெக்ஸ்ட் லெவலு பையர் செல்லர். அது நீங்க கிளாஸ் நடக்கும் போது அடிக்கடி கொஞ்சம் சொன்னீங்கன்னா மண்டை உள்ள கொஞ்சம் கிளீனா போகும் சார். இல்ல இப்பதானே வந்திருக்கீங்க, மந்திரிச்சு விடுற புட்ல நீங்க என்ன பண்றீங்க மட்டும் பாருங்க. நல்ல கான்செப்ட் சார். அது நிஜமா சொல்ல முடியாது. நான் பார்த்தேன், நான் சாட்ல நல்லா வேலை செய்யுது. அது அடிக்கடி கொஞ்சம் சொல்லிருந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த வார்த்தைகளுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க சரி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்றேன்னு சொன்னீங்க சார். மேஜாக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க சார். மாஸ்டா இருக்காங்களா? நீங்க வேற 4x ஸ்பீட்ல இருக்காங்க, நீங்க வேற. சார் அந்த ரெஜிஸ்டர் பிளாக் ஃபைல் இது பண்றேன்னு சொன்னீங்க சார். பிரணாப் சொல்லி நான் அனுப்ப சொல்றேன். எதுமா? ஹலோ சார். சாட்டர்டே சண்டே லீவ் சார். அப்புறம் எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்துற வேண்டியதான் சார். எப்பயுமே வீக்கெண்ட் லீவு தான் சார். நோட் பண்ணிட்டீங்களா சார்? வாய்ஸ் கேட்கல. அந்த ரெஜிஸ்டர் பிளாக் ஃபைல் இது பண்றேன்னு சொன்னீங்க சார். அது நான் அனுப்ப சொல்றேன் சார். நான் அனுப்ப சொல்றேன். நானே அனுப்பி விடுறேன். நோ டோன்ட் வரி, நானே அனுப்பி விடுறேன். பாபுராஜ் சார் தானே? சரி
ஓகே ஆமா சார், நல்லா கேட்டுக்கிறேன் சார். அனுப்புறேன். சரி, இப்ப ஆல்ரெடி எல்லா ஷூட்டிங் ஸ்டார் பக்கத்துலயும் ரெட் பாடி வச்சோம்ல. இப்ப இதுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஒரு லாங் கிரீன் வர்றதுக்கு முன்னாடி பேய் வர்றதுக்கு அறிகுறி இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஓப்பன் க்ளோஸ் இப்படி இருக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு பிலோ ஓப்பன் இப்படி உள்ள க்ளோஸ் வச்சிருந்தாலுமே அடுத்து ஒரு லாங் கிரீன் மாதிரி இப்படி பூம் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே எங்க சுச்சுவேஷன் நடக்கும்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போறப்ப இது நடக்கும். ஓகே, அப்ப அப் ட்ரெண்ட் போறப்பதானே இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பக்கத்துல ஒரு செல்லரே வர விடாம என்ன பண்ணுவாங்க, மேல போவாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும். இப்ப ஷூட்டிங் ஸ்டார் பக்கத்துல நான் எங்கேயுமே ரெட் பாடி வைக்கல, என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பிலோ ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் வச்சு அடுத்து ஒரு பூம் வச்சிருக்கேன். இது வச்சதுக்கு அப்புறம் எங்க என்ட்ரி எடுக்கும்னா இந்த விக்ல என்ட்ரி. சரியா, நோட் பண்ணிக்கோ. அவ்வளவுதான், இதுதான் ஷூட்டிங் ஸ்டாரோட கண்டிஷன்ஸ். சரியா, உங்களுக்கு நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, ஐ மீன் எல்லாருக்குமே லாஸ்ட் ஏப்ரல் பேட்ச்க்குமே நான் ஒரு 3 கிளாஸ் வச்சிருக்கேன். ஏன்னா கம்பைன் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன்னும் 2 கிளாஸ் இருக்கு. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் முடிச்சுட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இங்க பாருங்க, இதை நோட் பண்ணிட்டு இதை நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நீங்க எப்படி ஹோம் ஒர்க் பண்ணணும்னா இங்க பாருங்க, நான் சொல்லித்தரேன். இங்க பாருங்க, நீங்க எப்படி ஹோம் ஒர்க் பண்ணா ஏதாவது ஒரு ஸ்டாக், எந்த ஸ்டாக்னாலும் எடுத்துக்கோங்க, அதுல மார்க்கெட் என்ன சொல்ல வரா அப்படின்றத ரீட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ரீட் பண்ணுங்க, கேண்டில் ரீட் பண்ணுங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ரீட் பண்ணுங்க. ஓகே, ஆனால் ஸ்ட்ராங் செல்லர் என்ன பண்றான், அடுத்து ஸ்ட்ராங் செல்லர் வராம மார்க்கெட்ல என்ன பண்றாங்க, ஒரு இது என்ன கேண்டில் சொல்லலாம், பையிங் பிரஷர் கிடையாது, செல்லிங் பிரஷர் தான். அதாவது இங்க பாருங்களேன், இதெல்லாம் ஈஸியா கேட்ச் பண்ணலாம். எப்படின்னா ப்ரீவியஸா இவ்வளோ பையிங் கேண்டில் இருக்கான், ஆனா இவன் எதை தொட்டிருக்கான்றத செக் பண்ணுங்க. இந்த விக்ல அவ்வளவு விஷயம் இருக்கு, நீங்க அதெல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போவீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லாங் ரெட்டுக்கு அப்புறம் ஒரு விக்கு போட்டு உடனே மார்க்கெட் ஸ்டன் ஆகி நிக்குதுன்னா அதை லோ மார்க் பண்ணி பின்னாடி போய் செக் பண்ணீங்கன்னா ஐடியா அருவி மாதிரி கொட்டும். ஓகே, செல்லிங், அதாவது நல்லா பாருங்க, விக் அடிச்சிருக்கா, அகைன் ட்ரை பண்ணி பிரேக் பண்ணி மார்க்கெட் இங்கே பை ஆகி மேல போயிருக்கான். அப்ப இந்த இடத்துல எப்படி இறங்குவான்? ஓகே, இப்ப இங்க நடக்கிறத பேசுவோம். இது என்னது, அபவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். ஓகே, அபவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். இப்ப இது எனக்கு மேல போவானா கீழே வருவானா? சிம்பிள், இங்க பாருங்க, ஒரு பையரை செல்லர் வின் பண்ணிருக்கானா, சரி, அழகா போய் கிரீன் பாடி போட்டாலும் தொட்டுட்டு மறுபடியும் தொட்டுட்டு என்ன பண்ணாலும் மார்க்கெட் என்ன பண்ணல, மேல போக விடல. எல்லா கேண்டலுக்கு பாருங்க விக் மேல இருக்கு. சரியா, அழகா வந்து இதை ரீச் பண்ணிருக்கோம். சரியா, இப்ப மார்க்கெட்டு அவ்வளவுதான், இப்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல்ல, அதான். இப்ப மார்க்கெட் பாருங்க, செல்லிங் ப்ரெஷர். அப்ப நீங்க டே கேண்டில்ல போயிட்டு பார்த்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் ஒருத்தர் சொல்றாரு, அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாங்கி வைப்பா நல்லா போகும், இங்க பார்த்தா 4 செல்லிங் ப்ரெஷர் போட்டிருப்பான். சரியா, ஆமா, அழகா இறங்கி எவ்வளவு பாயிண்ட், இங்க இருந்து சூப்பரா 300 பாயிண்ட் இறங்கி அகைன் இங்க பாருங்க, இதெல்லாம் சூப்பரான கேண்டில். ஒரு ஓப்பன் க்ளோஸ், புரியுதா, ஓப்பன் க்ளோஸ். அடுத்து ஒண்ணு ஈக்குவல் ஓபன் பண்ணணும், இல்ல இன்சைட் ஓபன் பண்ணணும், இல்ல பிலோ ஓபன் பண்ணணும். அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த ரெட்டுக்கும் மேல போய் ஓபன் வச்சிருக்கான். ரெட்டோட ஓப்பனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓபன் பண்றான்னா அப்ப அன்னைக்கு டே வந்து சரியான பை ட்ரெண்ட். ஓகே, இப்ப மார்க்கெட் இங்க இருந்து ஏறி இருக்கான், செல்லிங் பிரஷர், அகைன் ஒரு ஸ்பின்னிங் டாப், மறுபடியும் ரெட்டோட ஓப்பனுக்கு மேல ஓபன். இந்த மாதிரி ரெட் கேண்டில் ஓப்பனுக்கும் மேல ஒரு பையர் ஓப்பன் கேண்டில் வச்சானா அது அன்னைக்கு டேட் அப் ட்ரெண்ட். நல்லா பாருங்க, ரெட்டுக்கு ஓப்பனுக்கும் மேல கிரீன் ஓப்பன், ரெட் ஓப்பனுக்கு மேல கிரீன் ஓப்பன், 2 ட்ரெண்டும் அப் ட்ரெண்ட், சரியான ட்ரெண்ட். அப்ப இந்த 2 டே ட்ரேடிங் டே. புத்திசாலியா இருந்தா இப்படிதான் கத்துக்கணும். 2 ட்ரேடிங் டே என்னது, ட்ரேடிங் டே. இப்ப மேட்ருக்கு வரேன். இப்ப மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் இங்க பையா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மார்க் பண்ற லெவல் ரொம்ப முக்கியம். இங்க பையான லெவல ரெஸ்பெக்ட் பண்ணிருக்காங்களா இல்லையான்றதுக்கு ஒரு சின்ன கோடை போடுங்க, ஐடியா அங்க வந்துடும். இங்க பாருங்க, தெரியுதா, பையா இருக்கு, பிக் அடிச்சிருக்கான்,
பிக் அடிச்சிருக்கான் அந்த அந்த லைனை தொட்டுட்டு இறங்கியிருக்கான். மறுபடியும் அதுக்கு அந்த ட்ரிகர் அகைன் ட்ரிகர். இப்ப நாளைக்கு சொல்லுங்க, நாளைக்கு பிலோ ஓபன் போட்டா இதான டார்கெட், கரெக்டா? எஸ் சார். ஆமா சார். அவ்வளவுதான், எஸ் சார். இப்படிதான் Yes, ரீட் sir. பண்ணணும். ஆமா சார். சார் இந்த செல்லருக்கு மேல அபோவ் ஓபன் பண்ணும்போது மேல போகுது இல்ல சார் மார்க்கெட், அதே மாதிரி சேம் அதேதான், அதே மாதிரி இங்க அதே பாருங்க, ரெண்டு கேண்டில் பவர்ஃபுல் கேண்டில் இருக்கு. இன்னும் நான் அதெல்லாம் எடுக்கல உங்களுக்கு, எல்லாத்தையும் உடனே சொல்லணும் இல்லை. இங்க பாருங்க, ஒரு ஓப்பன் க்ளோஸ் இப்படி இருக்கு, கிரீன் ஓப்பன் க்ளோஸ். ஒண்ணு அபவ் ஓப்பன் பண்ணா டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவல் ஓப்பன் பண்ணா ரெண்டுமே இருக்குன்னு அர்த்தம், இன்சைடு ஓப்பன் பண்ணா சப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஓப்பன் பண்றவன் கீழே போய் ஓப்பன் பண்ணா என்ன இருக்குன்னு அர்த்தம், ஸ்ட்ராங் சப்ளை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சரியான டவுன் இது. சேம் ஒரு ரெட் பாடி இருக்கு, ஓப்பன் க்ளோஸ், க்ளோஸ் முடிஞ்சு ஈக்குவல் ஓப்பன் பண்ணணும், பிலோ ஓப்பன் பண்ணணும், இன்சைடு ஓப்பன் பண்ணணும், கரெக்டா? மார்க்கெட் என்ன பண்றான், எங்கேயுமே ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ணி ரெட் பாடி ஓப்பனுக்கு மேல போய் ஓப்பன் வைக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், ஸ்ட்ராங் பை சைடுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதெல்லாம் கேண்டில் ஸ்டிக்ஸ் ரீடிங் மெத்தட்ல ஒரு யூனிக் ஸ்டைல். இது ஸ்ட்ராங் செல்லு, இது ஸ்ட்ராங் பை, அது ரெண்டும் தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கு நடந்திருக்கு. அப்ப நீங்க டே கேண்டில்ல போயிட்டு எந்த ஸ்டாக்னாலும் இந்த மாதிரி எங்க வரான் எங்க வந்திருக்கான்னு தேடுங்க, தேட தேட ஆன்சர் வரும், தேடிக்கிட்டே இருக்கணும், தேட தேட வரும். இப்ப இங்க பாருங்க, ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் அவன் ஓப்பன் பண்ண பிரைஸுக்கு ஈக்குவலா வச்சு விக் அடிச்சு இப்படி க்ளோஸ் வச்சுட்டானா, இப்ப அடுத்த நாள் போய் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் கேப் விடுங்க மார்க்கெட்டு, ஓகே? இப்ப இது ஈக்குவல் ஓப்பன், இது அபவ் ஓப்பன் கிடையாது, ஈக்குவல் ஓப்பன். அடுத்த நாள் பாருங்க. சோ நீங்க இந்த 5 மினிட்ஸ் கேண்டில்ல போய் ஒர்க் பண்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரியா? இது என்னது, ஓப்பன் க்ளோஸ். அடுத்த நாள் ஓப்பன் எங்க வச்சிருக்கேன், மேல ட்ரிகர் பண்ணிட்டு அன்னைக்கு டே எண்ட் ஆஃப் தி டே. சோ கேண்டில் அதிகமா ரீட் பண்ணுங்க. நீங்க சார்ட் ஒர்க் அதெல்லாம் அப்புறம் படிங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கேண்டில் ரீட் பண்ண கத்துக்கோங்க, சரியா? சோ இன்னைக்கு செஷன் இதுதான். சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, பையிங் கேண்டில் கண்டிஷன்ஸ்க்கு ஹேமர் பார்த்துட்டோம், செல்லிங் கேண்டில் கண்டிஷனுக்கு ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துட்டோம். மண்டே கிளாஸ்ல ரிமைனிங் கேண்டில் கண்டிஷன்ஸ் பார்க்க போறோம். அப்புறம் ஜாக்பாட் கேண்டில், அப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை 3 விதமா பாக்குறது, ட்ரெண்ட் லைன் சேனல், அப்புறமா சார்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ், அப்புறம் பிரேக் அவுட்ல ஓப்பனிங் கேண்டில், கன்சிஸ்டன்ட் லெவல் பிரேக் அவுட். ஸோ எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி வர கான்செப்ட் தான். அது ஒன்னொன்னா மார்க்கெட்ல அப்ளை பண்ணி லேர்ன் பண்ண போறோம், சரியா? சார் எஸ், கிரீன் கேண்டில்ல வந்து எபோ ஓப்பன் ஈக்குவல் ஓப்பன் டிமாண்ட்னு சொல்றீங்களா சார்? ஆமா. இதுல வந்து பிலோ ஓப்பனும் ஈக்குவல் ஓப்பனும் சப்ளைன்னு வச்சுக்கணுமா இல்ல டிமாண்ட் வச்சுக்கணுமா சார்? பிலோ ஓப்பன் வந்து சப்ளை, பிலோ ஓப்பன் வந்து சப்ளை, ஈக்குவல் ஓப்பன் பண்ணி அகைன் ரெட் போட்டாதான் டவுன். ஓகே சார். அது ஈக்குவல் ஓப்பன் பண்ணி கிரீன் போட்டா அது வீக் பையரா ஸ்ட்ராங் பையரா பார்க்கணும். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் நேரம் மைண்ட்ல ரீட் பண்ணி மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். சீனியர் பசங்களுக்கு நீங்க புதுசுனால அப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சரியா? சார் நேத்து கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டிலோட அடுத்த கேண்டில் வந்து பிலோ ஓபன் ஆச்சு சார். நேத்தா நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பிலோ ஓபன்ல இருந்துச்சு சார். அப்பே ட்ரேட் எடுக்கலாமா, கொஞ்சம் லேட்டா எடுக்கணுமா சார்? அது டே லெவல்லயா 5 மினிட்ஸ்லயா? 5 மினிட்ஸ்ல சார். பேங்க் நிஃப்டியா? பேங்க் நிஃப்டி நேத்தா? ஆமா சார், நேத்து ஓப்பனிங் கேண்டில் எங்க இருக்கு? இதா? பிலோ ஓபன் வந்துச்சு சார். இப்ப இங்க பாருங்களேன், இது ஒரே கேண்டில் ஸ்ட்ராங்கா எல்லா ஏரியா அடிச்சிருக்கான். அதாவது இப்ப இதுல எப்படி மார்க் பண்ணணும்னா, இதை மார்க் பண்ணலாம், இதை மார்க் பண்ணலாம், ஓகே, அண்ட் தென் இதுக்கு ப்ரீவியஸ் கிரீன் ஓப்பனை மார்க் பண்ணலாம். இப்ப இந்த பாருங்க, இப்ப இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னா இதுலதான் பிளேஸ் பண்ணணும், புரியுதா? இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணணும் என்ட்ரி. எங்கேயுமே ட்ரிகர் ஆகவே இல்லை சார். ஆமா, ஒன்றும் பண்ண முடியாது, ட்ரிகர் பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்பயுமே இதை இப்ப ஒண்ணுமே கிடையாது. சரி, இதுல இன்னும் பெட்டரா எடுக்கலாம்னு இங்க பாருங்க, இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக் இருக்குல்ல, இங்க பாருங்க, இந்த விக் இருக்கா? ஆமா சார். இந்த விக்க ஒரு பாடி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கலாம்.
கொடுமை தெரியுமா? இது ஃபில் பண்ணதும் உடனே பையர் ஏரியா வந்தா அங்க டோஜி போட்டு பட்டுன்னு உள்ள வருவான். ஓகே, இதுல என்னன்னா ப்ரீவியஸாவும் பிளாக் இருக்கு, இங்கேயும் பிளாக் இருக்கு. பிளாக்ல நடக்கிற பஞ்சாயத்து பாத்தீங்களா? சரி, ஓகே கைஸ், ஹாப்பி வீக்கெண்ட். மண்டே நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. மண்டே கிளாஸ் ஒரு 8 o'clock பண்ற மாதிரி சொன்னீங்க சார். 8 o'clock நான் சொல்றேன், அப்டேட் பண்றேன். சார் ஒரே ஸ்மால் டவுட் சார், பெயிண்ட் மட்டும் போறீங்க சார் ப்ளீஸ் சார். எங்க பெயிண்ட் சார், பெயிண்டா? சொல்லுங்க சார். லெஃப்ட்ல இருக்கிற கேண்டில் சார். ஸோ ஷூட்டிங் ஸ்டார் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் பையிங் ப்ரெஷர் வந்து, அதுக்கப்புறம் ஒரு பிக்கெஸ்ட் புல்லிங். இல்ல அப்படி இது ஸ்மால் பையர் சொல்லக்கூடாது. பிலோ ஓபன் இன்சைடு க்ளோஸ். எஸ் சார், எஸ் சார். அது டிமாண்ட் கேண்டில். எஸ் சார். ஸோ அதுக்கப்புறம் இது டிமாண்ட் கிரியேட் பண்றதா அடுத்து இப்படி பூம் கேண்டில் வருது. ஓகே சார். அங்க வந்து நம்ம வந்து பையிங் என்ட்ரி வந்து அந்த ஷூட்டிங் ஸ்டாருடைய விக்ல டாப்ல போடணும். கரெக்ட் தானே? விக்ல வைக்கணும். இங்க யாருமே இல்லனா இங்க வைக்கலாம். இங்க எல்லாரும் இருந்தாங்கன்னா எடுக்க கூடாது. ஏன்னா புல்லிஷ் பீரிஷா இருக்கலாம், மேபி ரெசிஸ்டன்ட்டா இருந்தா இந்த பிளேஸ். எஸ். ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ so much சார். ஜெனரல் டவுட் ஒன்று சார், இதை மட்டும் கேட்டுக்கிறேன் சார். நீங்க நிறைய ஸ்டாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணி பண்றது நான் நியூ தான் சார். ஸ்டாக்ஸ்ல பண்ணலாமா சார், இல்ல இண்டெக்ஸ்ல பண்றது கரெக்டா? இல்ல சார், நீங்க ஸ்டாக்ஸ்லயே பண்ணுங்க. நான் இப்ப குடுக்குறேன்ல ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் செல் இருக்குல்ல, நீங்க கேட்ட டவுட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்றேன். நான் குடுக்குற அந்த காலையில குடுக்குற ஸ்கிரீனரோட அந்த அவுட்புட்டை போய் பேப்பர் ட்ரேட்ல அப்ளை பண்ணி பாருங்க. சரிங்க சார். ஸ்ட்ராங் செல் சும்மா போய் பேப்பர் ட்ரேட் தானே, ஸ்ட்ராங் செல் போய் செல் பண்ணி பாருங்க. ஸ்ட்ராங் பை பண்ணி பாருங்க. இப்ப ரிஜெக்ஷன் பிளாக் 2 ஸ்கிரீனர் கொடுக்க போறேன், அப்புறம் எம்டி பை எம்டி செல், அதெல்லாம் அடுத்து பார்க்கலாம். ஆனா நீங்க ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் செல் ரிஜெக்ஷன் பிளாக்ல வர பை சிக்னல் சேம் செல் சிக்னல் வந்துச்சுன்னா இந்த 4 ஸ்கிரீனர்ல 2 ஸ்டாக்கை சூஸ் பண்ணி பேப்பர் ட்ரேட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க இண்டெக்ஸ்ல தான் சம்பாதிக்கணும் கிடையாது சார், சரியா? காசு எங்க சம்பாதிச்சாலும் காசு தான். நிம்மதியா சம்பாதிக்கிறோமா அறக்க பறக்க சம்பாதிக்கிறோமான்றதான் இங்க மீனிங். கான்சென்ட்ரேட் பண்ணலாமா இல்ல இதுல பண்ணலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ்லயே ஸ்டார்ட் பண்ணுங்க. சீரியஸா சொல்றேன். உங்களுக்கு மார்க்கெட் கூட ஒருத்தர் ஸ்டாக் ஆப்ஷன்ல பண்ணி நல்ல ப்ராஃபிட் அம்சர்னீங்களே சார், அது நிறைய பண்றாங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நிறைய ப்ராஃபிட் பண்றாங்க. எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. எல்லாம் சில விஷயங்கள் கான்ஃபிடென்ஷியலா வச்சிருப்பேன், சரியா? Thank you guys. சார் நான் ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ராடேவா இல்ல ஸ்விங்கா ஸ்டாக்ஸ்க்கு இன்ட்ராடே சொல்றேன். ஓகே, தேங்க் யூ. இன்ட்ராடேல பண்ண கொடுத்துருக்கீங்க இல்லீங்களா? ஆமா, இன்னைக்கு அத நான் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்தேன் சார். அதுவும் SBI 2 கொடுத்துருந்தீங்க. SBI மூவ் ஆகல, பட் பாரதி ஏர்டெல் நல்லா போகுது சார். அவ்வளவுதான். நான் இப்ப இதை காலையில போட்டுவிட்டு நான் என் வேலையை பார்க்க போறேன். உங்க வேலை என்னன்னா அதை செக் பண்ண வேண்டியதான் வேலை. அதுக்குதான் நான் வேலை அவ்வளவு மணிக்கு உட்காந்து எடுத்து ஒர்க் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இல்லப்பா இதுக்கு நீங்க மாசம் 500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்ல சார், போயிடுச்சு. நாலேஜ்ல சப்போர்ட் பண்றீங்க. நாங்க அதை மிஸ்யூஸ் பண்ணாம கரெக்டா நான் இண்டெக்ஸ்ல பண்ணி தப்பா பண்றதை விட நீங்க சொல்ற கைடன்ஸ்ல போலாமான்றது தான் சார் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கிறேன். அதனால கொடுக்குற விஷயங்களை யூட்டிலைஸ் பண்ணி சம்பாருங்க. ஓகே, தேங்க்யூ.